தலை எழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோடது இல்ல, என்னோடது. என்னவோ கோஇன்சிடென்ட்லி உன்னோட லாயர் இந்த பார்ட்டில இருந்தாரு. ஸோ அந்த பேப்பர்ஸையும் நீ செக் பண்ணிட்டேன். அப்புறம் இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை. இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை 1000 பேர் வச்சு நீ செக் பண்ணிக்கலாம். நீ வேணா ஒன்று பண்ண, இந்த பேப்பர்ஸை நீ உன்கிட்டே வச்சுக்கோ. யார்கிட்டலாம் கொடுத்து இதை செக் பண்ணிக்கணுமோ தாராளமாக பண்ணிக்கோ. யாருக்கு தெரியும் இந்த பேப்பர்ஸ் ஒரிஜினலா இல்லையா, ஒரிஜினல் மாதிரி தெரியுதான்னு? யூனோ, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்திருக்கும். என்ன நினைச்ச? பார்ட்டி முடிஞ்சது, விஷயம் முடிஞ்சதுன்னா நான் உன்னை கோர்ட்ல சந்திக்கிறேன். ஷூர். நான் சம்மனுக்காக வெயிட் பண்றேன். அண்ட் யோர் கேன் இன்ஃபர்மேஷன். கோர்ட்ல இதை ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ரிஷி ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல வந்து ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு எமோஷனல் மூமெண்ட். அதில் அவர் விழுந்து அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவரோட லீகல் ஒய்ஃபுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. என்னோட பேர்ல தான் எழுதியிருக்காரு. என் நைட் சூட்டை எங்க வச்சா? இந்த பொண்ணு இருக்காளே, அப்புறம் இந்த மகாராணி மாதிரி தூங்கிட்டு இருக்கா. மிளகா இன்னும் போடு. மேடம், ரொம்ப காரமா போயிட போகுது. நான் உனக்கு என்ன சொல்றனோ நீ அதை மட்டும் செய். அதுல 8 லவங்கத்தையும் போடு. அம்மாடி அனுஜா, இது என்னது? அது நம்மளுக்குள்ள ஒரு டீல் நடந்துச்சுல்ல? நீங்க எப்ப நினைச்சாலும் டீ 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 எல்லாம் கிடையாது. அனுஜா, அம்மாடி, அந்த டீல் நடந்துச்சுல்ல? என்ன டீல்? மேடம், லவங்க கிடைச்சிருச்சு. இல்ல, அது டீல் டீல் அதாவது டீல் கொடு அனுஜா. டீலும் இல்ல, டீயும் இல்ல, காஃபியும் இல்ல. உங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்காது. ப்ளீஸ் நீங்க இங்க போயிடுங்க. நைஸ். அண்ணா, இன்னைக்கு பூரா கொஞ்சம் அதிகமாவே பேசிக்கிட்டு இருந்தான். இல்லனா என்னால முடிஞ்சா சுபா கிட்ட சொல்லி அவன் மொகரைய உடைச்சிருப்பேன். இல்ல மனம், இதுக்கு முன்னாடி எனக்கும் என்ன தோணுச்சுன்னா பூரப் தப்பானவனு. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா பூரப் நல்லவன் தான் தோணுது. அப்புறம் இந்த அனுஜா, அவ லேடி ஹிட்லர் ஆயிட்டா. நீ பார்த்தல அவ எவ்வளவு ரூடா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா பூரப் செஞ்சதுதான் ரொம்ப சரின்னு தோணுது. இல்லண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. அனுஜா நம்ம டீம்ல இருக்கா. ஆனா பூரப்ப நான் நம்ம டீம்ல சேர்த்துக்க மாட்டேன். ஆமா. இங்க பாரு, உண்மையை சொல்லனா நான் அப்பாவை மன்னிச்சிட்டேன் மனம். ஆனா இந்த பூரப்ப என்னால மன்னிக்கவே முடியல. நான் அவன் எவ்வளவு சரிஞ்சிட்டானா? நான் உனக்கு அழகா 51% ஷேர் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப அவன் மிரட்டி 55% ஷேர் கேட்கறான். ஒரு வாரம் டைம் வரை கொடுத்துருக்கான். நான் அவனை நம்ம டீம்ல கண்டிப்பா சேர்த்துக்கவே மாட்டேன் பாரு. ஓகே அண்ணா, டீ வந்திருக்குண்ணா. ஐ மீன் கசாயம் குடிங்கண்ணா. தேங்க் காட், சோ ஃபைனலி. டாட் பார்ட்டி எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. ஆல் செட், ஆல் ரெடி. கலர்ஸ் கார்டனுக்கு அனுப்பி வச்சிட்டேன் பாட்டி. ஸ்ப்ரே அத மறப்பனா? ஐ மீன் அதையும் அனுப்பி வச்சிட்டேன் டாட். கூல் ட்ரிங்க்ஸ், ஜிலேபி. பாட்டி, நான் ஸ்வீட் கடைக்காரனா அப்படியே உட்கார வச்சிட்டேன். ரவுண்ட் ரவுண்டா ஜிலேபி ரெடி பண்ணிடுவாரு, அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிடுவாரு. மாம், காப்பாத்துங்க டாட். நீயும் அவளுக்கு ஜால்ராவா மாறிட்டல. ப்ளீஸ் டாட், எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க டாட். ஒரு நிமிஷம் நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோ. அவ ஹோலி கொண்டாடணும்னு நினைச்சா கொண்டாடட்டும். ஆனா நாம யாரும் ஹோலி கொண்டாட கூடாது. மாம்,
அவ்வளவுதான். டாட் சொல்லுங்க டாட் ப்ளீஸ். அது என்னமோ சரிதான். பாத்தீங்களா மாம், டாட் எனக்கு தான் சப்போர்ட் பண்றாரு பாருங்க. டேய், சொல்லுங்க. நீ என்ன பண்ற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு என்னாச்சு, இருக்க? அடே முட்டாள், உங்க அம்மா சொல்றது சரிதானடா? சரியா? இல்ல, நான் உன் அம்மா கூட இருக்கணும் இல்லையோ என் மனைவிக்கு துணையா இருக்கேன். இந்திரா, நீ சொல்றது அடடே, வாங்க வாங்க வாங்க, ஹோலி நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே, விதவிதமான கலர்ஸ். இன்னைக்கு நான் ஹோலி பிரமாதமா கொண்டாட போறேன். ஏய் வேண்டாம் வேண்டாம், என் மேல அடிக்காத. நோ ஏய், 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் மேல அடிக்காத. ஹாப்பி ஹோலி பார்ட்டி. சேம் டு யூ கண்ணா, சேம் டு யூ. கண்ணா, நீ ரொம்ப லக்கி. முதல்ல நம்ம ஃபேமிலில நீ தான் முதல்ல கலர் பூசி இருக்க. இப்ப இது என்னோட முறை. இரு வரேன். பூரவ் எங்கிருந்து தான் யாருக்கும் ஃபோன் பண்றான். அங்க யார் ஃபோன் ரிங் ஆகுதோ அங்கிருந்து யார் எழுந்துக்கிறாங்களோ அவங்க தான் பூரவுக்கு துணையா இருக்கிறவங்க. சாரி சார், பார்த்து போக முடியாது. ஒண்ணும் இல்லையே. நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்னது? ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க 2 கையையும் காட்டுங்க. இதோ பியர் தான். என்னது இது? நீ எவ்வளவு சின்ன பையன், இப்படி செய்யறது உனக்கு தப்பா தெரியலையா? நீ பண்றது எவ்வளவு கெட்ட பழக்கம்னு உனக்கு தெரியலையா? காசு வீணா போகிறது மட்டும் இல்லாம இந்த போதையால மனுஷனும் கெட்டு போயிடுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா, காசும் வீணா போதில்ல. மனுஷன் கெட்டு போயிடுவான்னு யார் சொன்னாங்க? போதையில மனுஷங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா நீ என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்ட. ஏன்னா நீயே ஒரு பட்டிக்காடு, உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க தெரிய போகுது? அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அப்புறம் தம்பி, பியரை கூட விட்டு தரல. ஐம் ஷூர் இவ என்னைக்குமே பாங் கூட குடிச்சிருக்க மாட்டான். செக் பண்றேன். இல்லையே, இவளுக்குள்ள அந்த மாதிரி எந்த தைரியமும் இல்ல. கொஞ்சம் கூட தைரியம் இல்ல. எக்ஸாக்ட்லி, தைரியம் இருக்காது. அப்புறம் என்ன, சுபா இருக்கல, அவ 2 வாய் ட்ரை பண்ணா. தைரியமா 2 வாய் ட்ரை பண்ணானா. லாஸ்ட் ஹோல் இருக்குல்ல, போன வாட்டி அப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? வாமிட். ஆமா ஆமா, வாமிட் எடுத்துட்டு இருந்தா. நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இனிமே அவளுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, அவளுக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எப்பயுமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்கணும். பேபி ட்ரிங்க், பேபி ட்ரிங்க். இந்த பொண்ணுங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்கல்ல? ஆமா, ரொம்ப பலவீனமான. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவங்களால லைஃப ஹேண்டில் பண்ணவே முடியாது. சரியா சொன்ன. இவங்களுக்கு ரொமான்டிக் ஃபீல காட்டிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவும் தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலிட்டியை பத்தி பேசுவாங்க. இது குவாலிட்டியானது தான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன குவாலிட்டி?
பொம்பளைங்களும் ஆம்பளைங்களுக்கு சமமானவங்க தான். அவங்களும் எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்ல. ஓகே ரியலி ரியலி அனுஜா ஏய் அனுஜா இந்திரா ஆண்டி குடிச்சிட்டா.